வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்ளுகிற நேரம். மக்களவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு வித்தியாசமான சூழலில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. கூடவே சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் இருக்கின்றன தமிழ்நாட்டில். எனவே மத்தியில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்விக்கு இந்த தேர்தலில் விடை கிடைக்கும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் இருக்கப் போவது யார் என்ற கேள்விக்கு முக்கியமான விடை கிடைக்கும். அதையும் தாண்டி ஒருவேளை ஆட்சி கலையுமா என்ற கேள்விக்கு கூட விடை கிடைக்கலாம். இதை எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தி, இருவரும் ஆளுமைகள் இல்லாத நிலையில் இந்த தேர்தல்கள் நடைபெறுகின்றன. இதற்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை முற்றும் முழுவதுமாக கோலோச்சி கொண்டிருந்த இருவரும் ஆளுமைகள் இப்போது இல்லை. அந்த இடத்தை நிரப்பப் போவது யார்? அதற்குரிய இலக்கணங்கள் என்ன? யாரிடம் அந்த இலக்கணங்கள் அதிகமாக தெரிகின்றன? கொஞ்சம் ஆழமாக பேச வேண்டிய கேள்விகள் பேசலாம். அதற்கு முன்னால் ஒரு தலைவனுக்குரிய இலக்கணங்கள் என்ன என்பதை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதையும் பார்த்துவிட்டு விவாதத்துக்குள் போகலாம். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. இதில் வேந்தர்ங்கிறது தலைவனையும் குறிக்கும். அரசன் மட்டுமல்ல, தலைவனுக்குரிய இலக்கணமும் இதுதான். அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது, வேண்டுவோர்க்கு வேண்டியது கொடுப்பது, வருமுன் காக்கும் அறிவு, ஆபத்து வந்தபின் தளராத ஊக்கம். இந்த நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் அல்லது ஒரு தலைவனின் இயல்பாக இருக்க வேண்டும். இந்த குறளை அடிவொற்றியே இன்றைய விவாதத்தை அமைக்கலாம் என்று நினைக்கிறேன். அரங்கத்திலே 4 விருந்தினர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் அறிமுகம் செய்கிறேன். திரு இளந்தமிழ் ஆர்வலன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர். வணக்கம் ஆர்வலன். திரு அடையார் சீனிவாசன், அரசியல் விமர்சகர். அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு கா ஐயநாதன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு கணபதி, அரசியல் விமர்சகர். அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஐயநாதன், அரங்கத்தில் இருக்கிறதுலே மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் தான். அதனால் பக்கத்தில் இருக்கிறவரும் மூத்தவர் தான், கணபதியா. ஆனால் சரி இருக்கட்டும். இப்போ இருக்கிற களச்சூழலில் என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது? நான் ஏற்கனவே முன்னிலையில் சொன்ன மாதிரி ஒரு தெளிவற்ற நிலைமை இருக்கிறது. இந்த தெளிவற்ற நிலைமை இந்த தேர்தலுக்கு பிறகு சீராகிவிடும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குழம்பிய குட்டைகள் போல் ஒரு கூட்டணிகள், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தெளிந்த நீரோடை போல் ஒரு தனிநபர்னு சொல்கிறாங்க எல்லாரும். அது பின்னாடி எப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? ஆமாம், இப்போ இருக்கக்கூடிய இந்த குழப்ப நிலை எதை சார்ந்தது என்றால், மக்கள் ஒரு தலைமையின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த தலைமை இல்லாத நிலையில் அந்த நம்பிக்கையை வைக்கக்கூடிய அந்த தகைமை சான்ற ஒரு தலைமை அந்த இயக்கத்திற்கு வந்திருக்கிறதா என்பதுதான். இது திமுகவிற்கும் பொருந்தும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருந்தும், மற்ற எந்த கட்சிகளுக்கும் பொருந்தும். இப்போ அந்த ட்ரஸ்ட் டெபிசிட் என்று சொல்வார்கள், அந்த நம்பிக்கை பற்றாக்குறை என்பது தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு கோலோச்சுகிறது. அதுதான் இங்கே முக்கியமாக பல்வேறுபட்ட தளங்களிலும் ஒரு இந்த 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 நேரத்தில் ஒரு யாரும் இல்லாத ஒரு வாய்ட் என்று சொல்லுகின்றார்களே, அந்த மாதிரியான ஒரு நிலை வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் ஒரு விவாதிக்கப்படுகிறது. உள்ளபடியே கடந்த தேர்தலில் 2014ஆம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு கடுமையான ஒரு எதிர்நிலையாக அதிமுக பாஜகவை தான் ஆதரிக்கும் அப்படியெல்லாம் ஒரு செய்தி இருந்தபோது தடாலடியாக வந்து சொன்னார் மோடியா லேடியா என்று. அது முழுக்க முழுக்க அப்படியே ஒரு எதிர்நிலையை உருவாக்கி வாக்குகளை அப்படியே திசை திருப்பியது. அது அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தமிழ்நாடு நாடாளுமன்ற வரலாறு பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி. அதே நேரத்தில் பார்த்தீர்களானால் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் அவர்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் முன்னெடுத்தார்கள். ஆனால் பல இடங்களில் அவர்கள் படுதோல்வியை அடைந்தார்கள். சில இடங்களில் அவர்கள் 3ஆம் இடத்திற்கு சென்ற கதையெல்லாம் கூட நிகழ்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. இப்பொழுது பார்த்தீர்களானால் கலைஞர் ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல்வாதி. அவரை பொறுத்தவரை கட்சிக்கும் அப்பாற்பட்ட அவர் மீது மதிப்பிருந்த ஒரு தலைவர். இன்னொரு பக்கத்தில் ஒரு துணிச்சல் மிகுந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை சற்றும் விட்டு தராத ஒரு தலைவி.
இவர்கள் 2 பேரும் இல்லாத நிலையில் அந்த இடங்களை நிரப்பக்கூடிய தலைமைகள் அந்த இடங்களிலிருந்து வரவில்லை என்பது நாம் கண்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. அதை அவர்களே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்? ஒரு கூட்டணியை அமைத்து வெற்றி பெற்ற இடங்களில் பாதையை விட்டு கொடுத்திருக்கின்றார்கள். இப்பவே தோத்தாச்சு. ஆமா, இப்போ நீங்க 2016 தேர்தலில் ஒரு அளவுகளை எடுத்தீங்கன்னா அதுதான் கடைசியாக தமிழ்நாடு கண்ட ஒரு பெரும் தேர்தல். அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இருபெரும் இந்த கட்சிகள் சம அளவில் பலம் பெற்று ஒரு சிறிய 1.5 விழுக்காடு வித்தியாசம்தான் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் திராவிட முன்னேற்ற கழகமும் மிகப்பெரிய அளவு விட்டு கொடுத்து தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் மக்களுக்கு புரிந்துதான் இருக்கின்றது. பலவீனத்தை நிரப்ப இவர்கள் பலமான கூட்டணியை போடுகிறார்கள் என்பது புரிந்துதான் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத கூட்டணிகளாக இவை இருக்கின்றன. அதுதான் இங்கே இப்போ கடைசியாக அது வெளிப்பட்ட இடம்தான் இந்த 2 கட்சிகளினுடைய பலமான கூட்டணி சொல்றதே அவங்களுடைய பலவீனத்தை கட்டுறது தான். ஆமா, பலவீனத்தை மறைத்து கட்டப்பட்டது தான். அதை பற்றி ஒன்றுமில்லை. ஒரு இடத்தில் பலவீனமாக இருப்பவர்கள் இன்னொரு பலத்தை சேர்த்து தங்களை பலப்படுத்திக் கொள்வது என்பது அரசியல் ஏற்றுக்கொள்ள ஒன்றுதான். ஆனால் இங்கே இந்த தேர்தல் அறிக்கையில் கூட அந்த பலவீனம் வெளிப்படுத்தும். எது மத்திய அரசிலிருந்து சாதிக்க வேண்டுமோ அதை நிபந்தனையாக கூட வைக்காமல் தனிப்பட்ட முறையில் எங்கள் நிலைப்பாடு இதுதான். இது நேற்று அதை பற்றி தான் விவாதித்தோம். வேடிக்கையான அளவிற்கு வினோதமாக இருந்தது. ஒரே இடத்தில் தயாரிக்கப்பட்டதா என்று கூட நானும் ஒரு நண்பரும் சமீபத்தில் கூட பேசிக் கொண்டிருந்தோம். ஒருவேளை எல்லாரும் 2 பேரும் ஒரே கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்களா? அது இடத்துல வார்த்தை நேற்று இந்த அரங்கத்தில் பேசப்பட்டது. அப்படியே இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம். ஆனா என்ன அப்படின்னீங்கன்னா அந்த பொருந்தி போற எல்லா இடங்களுக்குமே தமிழ்நாட்டுக்கு சாதகமானவை. இது 2ம் சாதிக்கிறதுக்காக வரக்கூடிய அந்த மையத்தில் ஆட்சி கட்டிலில் அமரக்கூடிய கட்சிகள் ஒருவேளை வெற்றி பெற்று காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதா வந்தால் இதை அவர்கள் ஒப்புக்கொண்டு நிறைவேற்றுவார்களா என்கின்ற பெரும் கேள்வி அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தலைவர்கள் இல்லாத ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழல், இன்னொரு பக்கம் இவர்கள் எழுப்பக்கூடிய கோரிக்கைக்கு அவர்களினுடைய ஆதரவு இருக்குமா இருக்காதா என்கின்ற ஒரு கேள்வி. அதுதான் நேற்றே நான் சொன்னேன். இது காங்கிரஸ் கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அதை வந்து என்டாஸ் பண்றாங்களா? நிச்சயமாக. ஏனென்றால் இவர்கள் 2 பேருமே அவங்களுடைய தலைமையை ஒத்துக்கொள்ளல. இங்கே சொல்லும் பொழுது கூட அவர் வந்து மதச்சார்பற்ற முன்னேற்ற கூட்டணி, முற்போக்கு கூட்டணி என்றார். இவர்கள் அஇஅதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி என்று தனியாகத்தான் இவர்கள் எல்லோருடைய அந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீர்களானால் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது ஒரு கூட்டணியாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டும். ஆக இங்க என்ன அப்படின்னீங்கன்னா அந்த ட்ரஸ்ட் டெபிசிட் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அந்த அடிப்படை தொடர்ந்து நீடிக்கிறது. நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றது. இது இந்த அரசியலில் இதற்கு மேல் வரக்கூடிய இந்த சூழலை மிகப்பெரிய அளவிற்கு இது பாதிக்கும் என்று நாம் உறுதியாக கூறலாம். சரி, திரு கணபதி, ஒரு முக்கியமான கேள்வி, இதை அடி வச்சு தான் கேள்வி. இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படி பார்க்கும்போது திரு எடப்பாடி கே பழனிசாமி முதல்வர், அவர் தலைவர் அல்ல, முதல்வர் ஆக்கப்பட்டவர், அது எல்லோருக்கும் தெரியும். ஆனவர் அல்ல, ஆக்கப்பட்டவர். ஒன்று. திரு ஸ்டாலின், அவருடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவர். அவருடைய செல்வாக்கு அப்படியே திரு மகன் மேலே இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவரும் தலைவர் ஆக்கப்பட்டிருக்கிறார். இந்த பக்கம் திரு கமல்ஹாசன் சுயம்புவாக வந்துகிட்டு இருக்கார். எந்த அளவுக்கு வருவார் என்பது இனிதான் தெரியும். அதே மாதிரி சீமான், அதே மாதிரி திரு டிடிவி அவர்களும் அதாவது வளர்ந்த கட்சியில் ஆளாக்கிய கட்சி அவரை வெறுத்து ஒதுக்குகிறது. சுயம்புவாக மக்களிடம் சென்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உருவான தலைவர்னு அவரை தான் சொல்லி காட்ட முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, போகிற இடங்கள்லாம் கூட்டங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் யாராலையுமே நம்ப முடியல. அப்படி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று இருக்கிறாருங்கிற மாதிரி இந்த தலைமைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உருவானவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட அவர் ஒரு முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கலாம். அவர் ஒரு தலைவர் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம். என்ன காரணம் என்றால் அவர் ஒரு தலைவராக இருந்திருந்தா பல விஷயங்கள் நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே எடுத்துக்கொண்டால் கூட அது அந்த பலமான கூட்டணியை காட்டணுங்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக வந்து பலவீனமான தேர்தல் அறிக்கையாக தான் இருக்குது, அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, வலியுறுத்தப்படுகிறதுன்னு சொன்னீங்க. அது பலவீனமான தேர்தல் அறிக்கைங்கிறதையும் தாண்டி பயமான தேர்தல் அறிக்கைன்னு சொல்லலாம். ஏன்னா அரசியல் சட்ட பிரிவு 356வது பிரிவை ரத்து செய்ய வேண்டும். இப்போ ஏன் அதை சொல்கிறீங்க? ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளை ஆட்சியை கழிச்சிடாங்க உங்களுக்கு பயமா? அப்புறம்
காமன் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் எதிர்ப்போம். பிஜேபிக்காரனே சொல்லலை பொது சிவில் சட்டத்தை நாளைக்கு நிறைவேற்ற போகிறோம், மாநிலங்கள் கலந்து ஆலோசித்து தான் சொல்ல போகிறோம். நீங்கள் ஏன் அவசரமாக சொல்கிறீங்க? ஏற்கனவே முத்தலாக் தடை சட்டத்தில் நிறைவேற்றின கட்சியோட நீங்கள் கூட்டணி சேர்ந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு விழாங்கிற அந்த பயத்தில் நீங்கள் இதை வேற சொல்கிறீங்க. ஸோ பலவீனமான அரசுங்கிறத விட பயமான அரசாக, பயமான ஒரு முதலமைச்சராக 37 எம்பிக்களை வச்சும் கூட உங்களால் எதுவுமே தட்டி கேட்க முடியல. அதில் மாதிரி ஒரு தலைமைச் செயலாளரோட அறையில் வந்து ஒரு சோதனை நடத்துகிறாங்க, உங்களால் எதுவும் பேச முடியல. பக்கத்தில் ஒரு முதலமைச்சர் இப்படி உட்காந்துக்கிட்டு அவர் போண்டா சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா எப்படி இருக்கும்? 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் 37 நாடாளுமன்ற வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஒரு தலைமைச் செயலாளர் அறையில் வந்து சோதனை எடுத்து கேள்வி கேட்க முடியாத கேள்வி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தலைமைச் செயலாளர் வந்து குற்றம் செய்திருக்கலாம், அவருக்கு சிபிஐ நோட்டீஸ் கொடுங்க, சம்மன் கொடுங்க, வரலைன்னா அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போகிறங்க, நீங்கள் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவர் லீவ் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ரைடு பண்ணுங்கள். செக்ரட்டேரியட்டில் வந்து நீங்கள் ரைடு பண்ணுறீங்கன்னா இது நம்ம இந்தியா வந்து மன்னர் ஆட்சியில் இருக்கிறதா இல்லை ஒரு இது எந்த இருக்குது? இதெல்லாம் யாருமே தட்டி கேட்க முடியாது. இது வந்து ஜெயலலிதா இருந்தார், முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? கொல்கத்தாவில் உங்களால் என்ன செய்ய முடிந்தது? கொல்கத்தாவில் போலீஸ் கமிஷனர் வீட்டுக்கு நீங்கள் போறீங்கன்னா ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க முதலமைச்சர். இங்கே அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இல்லைங்கிறதுனால தான் இப்படி இருக்குங்கிறத அப்பவே ராம்மோகன் ராவ் சொன்னார். ஸோ நான் என்ன சொல்றேன், ராம்மோகன் ராவ் குற்றமற்றவர் நான் வாதிட வரவில்லை, முறை தவறு. அது அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி தலைவரே இல்லைங்கிறதுக்கு, ஓ பன்னீர்செல்வம் தலைவரே இல்லைங்கிறதுக்கு இது ஒரே ஒரு சின்ன உதாரணம் போதும், விட்டுக்கலாம். ஸ்டாலினை பொறுத்த மட்டும், ரெண்டாவதாக நீங்கள் சொன்ன ஸ்டாலினை பொறுத்த மட்டும், ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவாலே வளர்க்கப்பட்டே வந்தார். எப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க தலைமை பதவி, எப்போ தலைமை பதவி கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறதே தவிர, நீங்கள் ஆந்திராவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா NT ராமாராவ் இருக்கும்போதே அங்கே வந்து சந்திரபாபு நாயுடு வந்துட்டார், கட்சியை கைப்பற்றி தலைவரானார். கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவோட தூக்கி வச்சு ஓரமாக உட்கார வச்சுட்டு குமாரசாமி தலைவரான, அது வந்து தலைவராக எமர்ஜ் ஆகுது. முலாயம் சிங்கை தூக்கி போட்டு அகிலேஷ் யாதவ் தலைவரானார். இங்கே வந்து எப்போ அப்பா பழத்தை கொடுப்பாருன்னு காத்துக்கிட்டே இருந்தார் ஸ்டாலின். இப்போ வந்து அவருக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து செயல் தலைவராகி தலைவராகிருக்காங்க. இது தொடர்ந்து ஒரு 2-3 தேர்தலை சந்திச்சிருக்காரு. RK நகர் தேர்தலில் திமுக வரும் மிக பெரும் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து அவருக்கு ஆசிட் டெஸ்ட். இதே சமயம் நீங்கள் சொன்ன டிடிவி தினகரன் பொறுத்த மட்டும், இந்த அம்மாவோட முன்னாடியே இந்த அம்மாவால் முதலமைச்சரால் ஜெயலலிதாவால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர். அந்த திருமதி சசிகலா குடும்பத்தில் இருந்து ஒரு வேட்பாளராக MP சீட்டில் நிறுத்தப்பட்டு MP-யா அதிக ஓட்டில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை மாநிலங்களவை உறுப்பினராக்கப்பட்டது. அதே போல் நான் 99 பிஜேபி அரசாங்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தப்போ நான் டெல்லியில் இருந்தேன். அப்போ முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பின்னணியில் கூடவே இருந்து எல்லாமே செய்தவர் வந்து டிடிவி தினகரன் தான். அப்போ அந்த அம்மா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு உறுப்பினரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சந்தர்ப்பங்களில் தெரியும் சரியான நபரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த விஷயங்கள் அவங்க ரொம்ப சாதுரியமாக இருப்பாங்க. அரசியல் கூட்டணிகள் அந்த முடிவு எடுக்கிறதுல அந்த அம்மா போடுற கணக்கு வந்து தப்பவே தப்பாது. அப்போவே வந்து இந்த குடும்பத்திலேருந்து டிடிவி தினகரன் அவங்க எடுத்ததாங்கன்னா இன்றைக்கி அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் இந்த தேர்தலோட அது இடைத்தேர்தலுங்கிறதுனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா RK நகர் ஒரு தேர்தலை வச்சு சொல்ல முடியாது, 20 ரூபா டோக்கன் கொடுத்தீங்க அதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படியே நீ 20 ரூபா டோக்கன் கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் அதிமுகவின் மதுசூதனன் சார்பாகவும் பணம் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் 8000 ரூபா கொடுத்துருக்காங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி 50,000 ஓட்டு 50% ஓட்டுகளை வந்து அவர் எடுத்துருக்காருன்னா ஒரு 30% வாங்கினாங்க, 40% வாங்கலாம், 50% ஓட்டுகள் வாங்கினாங்கன்னா எப்படி வேணாலும் வைக்கலாம். அதில் மாற்று கருத்தில் எப்படி வேணாலும் வைக்கலாம். இதனால இந்த தேர்தலுக்கு பின்னன்பு தான் தெரிய வரும். இப்போதைக்கு என்னன்னா தமிழ்நாட்டுக்கு பொறுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா தமிழர்கள் வந்து யாருக்கு அடிமைகளாக இருந்ததே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சரோ ஒரு துணை முதலமைச்சரோ ஒரு அமைச்சர்களோ வந்து பிஜேபிக்கு பயந்துக்கிட்டு கட்டுப்பட்டு இருக்காங்கன்னா மொத்த தமிழர்களும் அதுக்காக அடிமை நீங்க நினைச்சிடக்கூடாது. அது வந்து தவறான ஒரு எண்ணத்தை வந்து பிஜேபி வச்சுக்கிட்டதுனால தான் ஒரே நாளில் உலகம் பூரா காமிச்சான் கோ பேக் மோடின்னு. அந்த ஒரே ஒரு விஷயத்தில் தமிழ்நாட்டுக்காரங்க எப்போதும் அடிமையாக இருக்க மாட்டேன். நீ ஒரு அரசாங்கமே உன் கையில் கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட மக்கள் இல்லைங்கிறத ஒரு ஸ்ட்ரோக்கில் ட்ரெண்டிங் ஆக்கி நேஷனல் லெவலில் காமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு தலைமை தேவைப்படுற இடத்துல இந்த தேர்தல் வந்து அதையும் தீர்மானிக்கும், யார் உண்மையான தலைவர் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். கண்டிப்பாக, நிச்சயமாக. திரு அடையார் சீனிவாசன், முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். இந்த தொகுதி பங்கீடுகள்லாம் முடிஞ்சு வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்ட பிறகு அதிமுகவுக்குள்ளே நிறைய முணுமுணுப்புகள், சலசலப்புகள், இனி இடப்பெயர்ச்சிகள்லாம் இனி வேகமாக நடக்குமோங்கிற அளவுக்கு சந்தேகம் எழுந்து நிற்கிறது. திரு மைத்ரேயன் அவர்கள் அதாவது ஒரு கவிஞர் மேத்தாவினுடைய கவிதைகளுக்குள் ஒளிந்து கொண்டு தன்னுடைய குமுறலை காட்டுகிறார். ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர், அவர் ஓப்பன் மார்க்கண்டேயன், அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார்,
ஓபிஎஸ் எங்களை தவறாக வழி நடத்தியிருக்கிறார். இல்லை இன்னும் பெரிய கூத்து என்னென்னா, ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் நடத்தும்போது அவருக்கு பின்னால் என்ன 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட சீட் கிடைக்கல. அவரை நம்பி வந்த எல்லாருமே இப்போ நட்டாற்றில் நிற்கிறாங்கன்னு கேள்வி. அதே மாதிரி பழனிசாமியும் இந்த தொகுதி பங்கீடு இந்த வேட்பாளர் பட்டியலில் கூட ரவீந்திரநாத் அந்த பையனை நிறுத்தும்போது, அதாவது திரு பன்னீர்செல்வம் அவருடைய புதல்வர் திரு ரவீந்திரநாத் அவர்களை அறிவித்ததன் காரணமாக மிகப்பெரிய சலசலப்புகள் ஏற்பட்டு ஒரு மாவட்டத்தையே 3ஆக பிரித்து பங்கு போட்டு இந்த குரங்கு அப்பம் பங்கு வச்ச கதை மாதிரி இவ்வளவு ஒரு நெருக்கடிகளுக்குள்ள பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இருக்கிறார்கள். அதாவது ஒரு இயக்கத்தை சொன்னால் கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. இயக்கத்தினுடைய முக்கியமான பிரமுகர்கள் தனித்தனி குறியீடுகளாக தெரிகிறார்கள். அந்த தலைமையினுடைய மதிப்பு என்ன உங்களுக்கு? சார், வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சாச்சு. நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது பூசல் இருக்கான்றீங்க. இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் பாமகவும் கடந்த 20 ஆண்டு காலமாக அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய போர் அந்த மாவட்டங்களில் ரசிகர் மன்றத்துக்கும் அவர் கட்சிகளுக்கும் உள்ளது. அந்த இரு துருவங்களாக இருந்த இருவரை வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் இணைத்து இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்துக்கு இன்றைக்கி போயிருக்காங்க. இன்றைக்கி விழுப்புரம் நடந்திருக்கு, தருமபுரியில் கூட்டம் நடந்திருக்கு, சேலத்தில் நடந்திருக்கு. பூசலாக இருந்ததை இணைத்திருக்கிறாங்க. இல்லை, தொண்டர்களும் எனக்கு இருந்திருக்காங்க. சரி, அதான் சொல்கிறேன். தேமுதிக சார்ந்த திரு சுதீஷ் அவர்கள் இன்றைக்கி ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இதுவரையும் அந்த 20 ஆண்டு காலம் இதனால எத்தனை உயிர்கள் அங்கே போயிருந்த திறமை இந்த பிரச்சனைனால அந்த 2 மாவட்டங்களை மட்டும் எடுத்துங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பல பேர் இவங்க 2 பேர் இந்த 2 கட்சிகளால் மோதக்கொண்டு அவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சாங்க. இன்று இணைத்து வச்சிருக்காரு தேர்தல் கூட்டணி. ஒரு சின்ன தகவல் சொல்லட்டுமா? ஆமா, அதே போல சொல்லிடுறேன். ஒரு சின்ன தகவல் பத்தி சொன்னீங்க. 2014 இதே கூட்டணி தேமுதிகவும் பாமகவும் ஒரே கூட்டணி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வேலையே செய்யல. ஒன்னால நான் கேட்டேங்கிற மாதிரி. கடந்த முறை போடும்போது பார்த்தீங்கன்னா 2014 வந்து தமிழகத்தை பொறுத்தவரை கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தலைமையிலான கூட்டணி இங்கே தமிழகத்தில். அவங்க பாமக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இணைஞ்சாங்க. அவங்களோட தான் ஒப்பந்தம் போட்டாங்க. உட்லண்ட்ஸ் ஹோட்டல் மயிலாப்பூரில் தான் போட்டாங்க அவங்க. ஸோ அவர்களை பொறுத்தவரை என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஒப்பந்தத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, பாமக நிற்கும் தொகுதிகள் நாங்கள் பணியாற்ற மாட்டோம்னு சொல்லலை, பிரச்சாரம் பண்ண மாட்டோம் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. பணியாற்றுறது அங்கே வாக்களிக்கிறது அவர்களோட நிலைப்பாடு அன்று. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தெளிவாக அந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக சொல்லிருக்காங்க. தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி இணைந்து செயல்பட வேண்டும். அந்த கண்டிஷன் ஒரே காரணம், இந்த கண்டிஷன் தெளிவாக சொல்லி தான் அவங்க ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் திரு சுதீஷ் அவர்கள் போய் சந்திச்சிருக்காங்க. ஈவன் திரு ராமதாஸ் அவர்கள் கூட இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் இல்லத்துக்கு செல்ற அளவுக்கு இன்னைக்கு மாற்றம் வந்திருக்குன்னா பாத்துங்க. அதே போல சொன்னீங்க மேத்தாவோட கவிதையை வைத்து மைத்திரி எல்லா கட்சிகளிலுமே சரி ஒரு வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சா. இன்னைக்கு கூட தான் மற்ற கட்சியில கூட தான் இருக்கு. இன்னைக்கு திமுகலையும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. அதனால வேட்பாளர் பட்டியல அதிருப்தியாளர்கள் தான் கனவு கண்டிருப்பாங்க, அந்த தொகுதி நமக்கு கிடைக்கும்ன்றது கிடைக்கலன்னா அதிருப்தியில் இருக்கிறது இயல்பு. ஆனா இது மேத்தாவின் கவிதையின் அடிப்படையில் நம்ம அதை அதிருப்தியில் எடுத்துக்க முடியாது. ஒருவேளை அந்த வரிகள் அவருக்கு பிடிச்சதுனால கூட அவர் போட்டிருக்கலாம். அதுதான் நாங்க நீங்க அதுக்காக நீங்க வந்து அதை சொல்ல முடியாது. இல்ல, தேர்ந்தெடுக்கிற வார்த்தை அதுதான் சார், பயன்படுத்துகிற சூழல் அதுதான் சார். பத்திரிகையாளர் சந்திப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதுல சொன்னா மட்டும் நம்ம ஏத்துக்க முடியும். நிறைய பேர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லிட்டு கூட நான் சொல்லலன்றாங்க. அதெல்லாம் வேற விஷயம். அதனால இணைந்தன, நீங்க மாத்தி புரிஞ்சுட்டீங்க கூட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சும்மா சார். அதாவது இணைந்தன மனங்கள் இணையலன்னு சொன்னதும் அதே மைத்ரேயன் தான். அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். அது பத்திரிகையாளர் அதுக்கு விளக்கம் அவர் கொடுத்தாரு. விளக்கம் கொடுத்தாரு. என்னன்னா மாவட்ட ரீதியான சில, அதாவது எப்படின்னா எடப்பாடி அணி ஓபிஎஸ் அணி பிரிந்து இருக்கும் மாவட்ட இல்ல இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு இணைந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இரு துருவங்களாக செயல்பட்டு இருக்காங்க. நம்ம தான் இரட்டை மருது சகோதரர் மாதிரி நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி அண்ணன் ஒரு இது சொல்லியிருக்காரு. கூட இன்னொரு செய்தி வருது. கிட்டத்தட்ட ஒரு 18 எம்பிக்கள் இடம் மாறுவதற்காக நேரமும் காலம் பார்த்து கொண்டிருக்கிறதா ஒரு செய்திகள் பார்த்தாச்சு சார். 2017 கண்டினியூவா சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாத காலம், 3 மாத காலம், இன்னும் 40 MP 37 எம்பிகளும் திரும்பி வந்துட போறாங்க. அதெல்லாம் பார்த்தாச்சு சார். அதனால 2வது சார் சொல்லியிருந்தாரு 356 சட்டம் வந்து பிரிவு, அது அந்த பிரிவை வந்து நீக்கணும்னு சொல்லியிருந்தா சொன்னாங்க. இது 2006 புதுசில் அம்மா அவர்கள் அன்றைக்கி கொடுத்த தேர்தல் இதுலேயே அறிக்கையிலே அது இருக்குது. அன்றைக்கே புதுசில் அம்மா அவர்கள் அது எதிர்த்தார்கள். அம்மா மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் வந்து நம்ம எதிர்த்தோம். அந்த சட்டம் வந்து மத்திய அரசு மாநில அரசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காகவும் அவங்களை மிரட்டுறதுக்கும் மட்டும் அந்த சட்டம் பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் சார் சொல்லியிருந்தாரு தலைமைச் செயலகத்தில் போயிட்டு வருமான வரி இது சோதனை பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு விஷயம் எடுத்துங்க சார். நாங்கள் எங்கள் மேலே தவறு இருந்துச்சு வச்சிங்கன்னா நாங்கள் அதை எதிர்க்கலாம்.
எங்க மேல நாங்க ஓப்பனா இருக்கோம், நீங்க வாங்க இல்ல, செக் பண்ணுங்க. அதல்ல. என்ன அந்த நடந்தது, நடைமுறை என்ன தவறு. நடந்தது? அந்த நடைமுறை ரைட் தவறு. இல்ல இல்ல, சார், நீங்க- நவீன் பட்நாயக் முதலமைச்சராகவும் அவங்களோட தலைமைச் செயலகத்தில் கூட தான் வருமான வரி சோதனை நடந்திருக்கு. அவரோட இல்லத்திலேயே நல்ல நடந்திருக்கு. விஷயங்கள்லாம் முன்னுதாரணமா இல்ல இருக்கு. முதல்வர் இல்லத்திலேயே நடந்திருக்கு. அதனால அரவிந்த் எங்களை பொறுத்தவரை கெஜ்ரிவால் சார், முதல்வர் தவறு டெல்லி செய்தவர்கள் முதலமைச்சர் மட்டும்தான் நடந்திருக்காங்க. அதற்கு பயப்பட வேண்டுமே தவிர. இல்ல, நல்ல விஷயங்களை முன்னுதாரணமா எடுத்து சொன்னீங்கன்னா எனக்கு பாராட்டணும். அதுதான். ஆனா நீங்க மோசமான விஷயங்களை எல்லாம் சொல்றீங்க. நீங்க அதாவது இதுக்கெல்லாம் இதே அரசியல் இல்ல, சட்டத்தை இதே ஒரு மாத்திரலாம். பெண்மணி, இதே ஒரு இரும்பு பெண்மணி, அம்மா அவர்களால் பாராட்டப்பட்ட பெண்மணி மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க? மாநில அரசின் அனுமதி இல்லாமல் சிபிஐ எங்க மாநிலத்துக்குள்ள நுழையக்கூடாது சொல்றாங்க சார். ஆனா என்ன நடக்குது அங்க மாநிலத்தில்? அவங்களை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, மத்திய அரசோட ஒரு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கணும். அதுக்காக அவர்களோட கமிஷன் மேலேயே ஒரு குற்றம் இருக்கு. அந்த குற்றத்தையே வந்து அவங்க என்ன மறைக்கிற மாதிரி ஒரு மாநில முதலமைச்சர் உண்ணாவிரதம் அதுக்கு தான் அவங்க சம்மன் அதுதான் போட்டிருக்காங்க. சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, வேற ஒரு மாநிலத்தில் வந்து விசாரிச்சு சார், நான் நினைக்கிறேன் சம்பந்தப்பட்ட அதிகாரி இப்போ இதே தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா உடனே எடப்பாடி அவர்கள் காவல்துறையை காப்பாற்றுறாருன்னு சொல்லுவாங்க. இதுவே இங்க இருந்தா ஒரு டிஜிபிக்கு ராஜேந்திரனுக்கு ஒரு நியாயம், இதே மம்தா பானர்ஜி நியாயப்படுத்துறீங்க. இங்கேயும் அதே தான் நடக்குது. இங்கேயும் வந்து அதே ஒரு குற்றம், டிஜிபி மேல ஒரு குற்றம் வந்துச்சு. அவருக்கு நாங்க வாதாடும் போது நீங்க சொல்றீங்க டிஜிபி வந்து காப்பாற்றுறோன்றீங்க. அது மம்தா பானர்ஜி ஏத்துக்கிறீங்க. அதனால அரசியல் ரீதியான ஒரு விஷயங்கள் தான் இது. ரெண்டாவது ஒன்றா இந்த 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் இது வந்துருச்சுன்னா அதோட ஆட்சி இருக்காது. திருப்பி அடுத்த ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் சந்திக்க போது, இந்த தேர்தல் வந்து விடை கொடுக்க போகுது. என்ன விஷயங்கள் யார் இந்த தொடர போறா இந்த ஆட்சின்றது தெளிவாக தெரிய போகுது மக்களுக்கு. காத்திருப்போம். சரி, ஆர்வலன், இளந்தமிழ் ஆர்வலன், அழகான தமிழ் பேர், எனக்கு மனசில் பதிந்த பேர். எனக்கு இந்த இப்போ சொல்கிறோம் இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய ஆளுமைகள், தலைவர்கள்னே வச்சுப்போம், ஆளுமைகள் வச்சு இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உருவாக்கப்பட்டவர்கள் இருக்காங்க, உருவானவர்களும் இருக்காங்க. ஆனால் அந்த உருவானவர்களுக்கு மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான அங்கீகாரம் கிடைக்கப் போகுது என்பது இந்த தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். உங்களுடைய பார்வையில் இல்லை, அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை சொல்லும்போது பாட்டம் லைன் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்வது என்னவென்றால், இன்றைக்கு இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி மறைந்த பிறகு, ஒரு நீண்ட கால அரசியல் நடத்தி கொண்டிருந்த மிகப்பெரிய தலைவர்கள் இல்லாத ஒரு அரசியல் சூழல் தான். இப்போ இனி தமிழ்நாட்டை, இந்த அரசியலை, மாநிலங்களுடைய உரிமைகளை, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய அரசியல் தலைமை, ஆளுமை யாராக இருக்கும்ன்றத நிறுவ வேண்டிய காலகட்டத்தில் தான் இப்போ நிற்கிறோம். இது நீங்கள் சரியாக சொன்னப்போ அதுதான் பாட்டம் லைன். ஒரு தேர்தல் வந்து அந்த தேர்தலில் எந்த தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது அணி தன்னை நிரூபிக்கிறதோ அதுதான் வந்து அந்த தலைமைக்கான அந்த பண்பை வெளிக்காட்ட போகுது. ஒரு பெரிய வேதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த தேர்தலையுமே நடத்துவதற்கு, அது மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கக்கூடிய அணியினராக இருந்தாலும் சரி, நீதிமன்றம் இதற்கு மேல் அவர்களால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு கண்டனங்களை தெரிவித்தார்கள். தேர்தல் நடத்துகிற நம்ம மாநில தேர்தல் ஆணையர் வந்து ஆஜர்படுத்த வேண்டிய நிலைமைக்கு வரும். இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து தேர்தலை நடத்தி ஆகணும். 2001 மக்கள் தொகையை வச்சே நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா போதும் என்று வரிசையாக சொல்லி பார்த்தார்கள். இன்று வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடப்பதாக உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக வழக்கு போட்டுச்சு. திமுக வழக்கு போட்டது சென்னை மாநகராட்சியில் இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படவில்லைங்கிறத அவங்க குறிப்பாக சொன்ன விஷயம். அப்போ அதை ஒட்டுமொத்தமாக அது ஒரே தேர்தல் அந்த அறிவிக்கையில் வந்ததுனால அதை ரத்து பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியிட சொன்னாங்க. அதன் பிறகு தேர்தல் நடத்துவதற்கு தடை என்பது இல்லை. அந்த முதல் மூல வழக்கில் தான் தடை விதிச்சாங்க, உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடாது. அது ஒன்று. இப்போ கூட 18 சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடந்து விட்டால் ஆட்சி என்ன ஆகும் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இவ்வளோ நாள் சொல்லிட்டு வந்தாங்க, அந்த மாதிரி நடக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நடக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 18க்கு 18 எதிர்க்கட்சி ஜெயிச்சாலுமே அவங்க இந்த 234க்கு அந்த 3 கழிச்சுட்டா 231 இருக்கிற சரிபாதியை இவர்கள் வைத்துக்கொண்டு வேற யாரும் வந்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை உருவாகிற ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை பார்த்து, அதாவது ஒரு நல்லது செய்யறதுக்கு நீங்க சில நெளிவு சுழிவுகளை வந்து கையாளுவது தவறு கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோதமான செயல். இதுக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பின்புலமாக இருக்கிறதுனால தான் இங்கே தமிழ்நாட்டில் ஆளுந்தரப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றுவதற்கு இவர்கள் வந்து இந்த தேர்தல் அறிக்கையை வைத்து ரொம்ப வேதனையான விஷயம். அம்மா அவர்கள்
தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு இது ஒவ்வாதது, மாநில உரிமைகளுக்கு எதிரானவை என்று எதையெல்லாம் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் எதிர்த்து வந்தார்களோ அது எல்லாத்துக்கும் இப்போ வந்து சிவப்பு கம்பளம் விரித்து கதவை திறந்து விட்டாச்சு. நீட் தேர்வாக இருக்கட்டும், நீட்டு தேர்வுக்கு நாம் வந்து ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றி தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புனாங்க. அதுக்கு என்ன மரியாதைன்னா அது எங்க இருக்குன்னு அதைத்தான் தெரியல. சொல்ல வரேன். அதை வந்து ஒரு டிஃபென்ஸ் முடிச்சிடறேன். உங்க நேரத்துல நான் வந்து தலையிடல. நீங்க இப்ப உங்க நேரம் வரும்போது நீங்க முழுக்க பேசுங்க. நிர்மலா சீதாராமன்ட்ட போய் அதை பத்தின ஆலோசனையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் வேட்பாளராகவும் அவங்க தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராகவும், ஆனா இப்படி சொல்லப்படுறதுல அவங்க அஃபிஷியலா அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஏதோ அவங்களுக்கு வந்து நேர்ந்து விட்ட மாதிரி தமிழ்நாடுன்னா உடனே போய் நிர்மலா சீதாராமன் வீட்டு வாசல்ல நிற்பது. அவன் அந்த இடமோ அனுப்புனதாக சொன்னார்கள். அது எங்க இருக்குன்னு நான் பார்க்கல, எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. இதை விட தமிழர்களை கேவலப்படுத்துகிற ஒரு ஆணவமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த சுதந்திர இந்திய வரலாற்றில் எந்த அரசியல் தலைவரும் ஒரு மாநிலத்துக்கு எதிராக பேசியிருக்க மாட்டேன். திரு ஐயநாதன், உங்களுடைய இறுதி கருத்து இதே தான். இந்த 2 கோடி புதிய வாக்காளர்கள் அவர்கள்தான் இனி வரக்கூடிய, அதாவது தமிழக அரசினுடைய, மத்திய அரசினுடைய, அதிமுகவினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகிறவர்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து? மக்கள் அவங்களுடைய நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகிறார்கள். ஒரு குறிப்பிடத்தக்க அந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தால் ராமநாதபுரத்தை விட்டு தந்திருப்பாரா? இந்த சிறுபான்மை மக்கள் வந்துட்டு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை விரும்பி அதன் அடிப்படையில் வாக்களிப்பவர்கள். இந்துத்துவ சக்திகள் வந்துட்டு பெரிதாக 92 ஆமாம் பெரிதாக ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்ட நிலையில் நான் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதை அவர் தொடர்ந்து சொல்லியிருக்கின்றார். அதை கலைஞரும் கடைபிடித்திருக்கின்றார். ஆனால் இந்த முறை இந்த கட்சிகள் அவர்களை அப்பட்டமாக விட்டு தந்து விட்டனர். இந்த இளைஞர்கள் 2 கோடி, அந்த 2 கோடி இளைஞர் நிர்ணயிக்க போறாங்க. அந்த 2 கோடி இளைஞர்கள் எதை நிர்ணயிக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உருக்குலைத்த கட்சிகளை புறந்தள்ளி விட்டு ஒரு புதிய ஆற்றலை நிச்சயம் விடுவார்கள். சரி, நல்லது. அருமையான கருத்துக்கள். வெவ்வேறு திசையிலிருந்து இருந்தாலும் அதாவது அழகாக வந்து விழுந்தது. விவாதத்தில் பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை வைத்த 4வருக்கும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகள் 1000 நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜிஆர் ரகு. வணக்கம் நேயர்களே.